அவனுடைய தாட்டே வந்து ஹவு கேன் ஈ பி லைக் திஸ்ன்னா இருக்க போகுது. அங்கே ஹவு ஸ்ட்ராங் வி ஆர் அப்படின்றது அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாய்ப்பே இல்லை செல்ஃப் கண்ட்ரோல்லாம். ஏன்னா ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் அடிக்டிவ். ஆல்கஹால் இஸ் அடிக்டிவ்னா இதில் செல்ஃப் கண்ட்ரோலை உடைக்கிறது தான் அந்த அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸுடைய வேலையே. உன் பிரெயினில் போயிட்டு உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உன் செல்ஃப் எஸ்டீமு, எல்லா செல்ஃப் இதையும் உடைக்கிறது தான் ஆல்கஹாலுடைய வேலையே. ஆல்கஹால் வந்து சாத்தானுடைய ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. சாத்தானுடைய ட்ரிங்க் அதான் சொல்லுவாங்க. ஆல்கஹால் வந்து உன்னுடைய செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் எல்லாமே, செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாத்தையும் உடைக்கக்கூடியது அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸில் போயிட்டு நான் போயிட்டு இல்லை நான் வந்து ஒரு கட்டிங்கோட நிறுத்திக்குவேன் அப்படின்னு போய் ரிஸ்க் எடுக்கிறது வந்து கண்ணை கட்டிட்டு குதிக்கிற மாதிரி தான். ஆனால் நண்பர்கள் அதிகரிப்பார்கள், பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், இன்னும் சொல்ல போனால் ஆன்மாவோடு பேசுவதற்கான அற்புதமான வாய்ப்பு, நண்பர்கள் வட்டம் விரிவடையும்லாம் சொல்கிறாங்க. அது 2 ட்ரிங்க்கு அப்புறம் அப்படி தான் இருக்கும். ஆன்மாவோட பேசுதல் நண்பர்கள் விஸ்தீர்ணம் ஆகும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. உண்மை வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை அழிச்சிக்க தான் முடியும். இட்ஸ் அ சோல் டெஸ்ட்ராயர்.